I'm Dr. Elarasi, gynecologist and obstetrician, Mahalakshmi Multispeciality Hospital, உளுந்தூர்பேட். நம்ம இன்னைக்கு MTP அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். MTP அப்படின்னா என்ன அப்படின்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது மருத்துவ முறையில் அபார்ஷன் செய்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் 2 மெத்தட் இருக்குது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணுறது. ஒன்று மாத்திரை மட்டும் கொடுத்தே தானாகவே அபார்ஷன் ஆகிறது. இன்னொன்று MMA மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேக்கம் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சக்ஷன் கேனுலா மூலமாக அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷனை ஆஸ்பிரேட் பண்ணுறது தான் MMA மெத்தட். இந்த 2 மெத்தட்லேயும் நம்ம அபார்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மெத்தட்ஸ், அதாவது ட்ரக்ஸ் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல ட்ரக்ஸ் சும்மா ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா தே ஆர் நாட் அப்ரூவ் டு கிவ். ஒரு டாக்டர் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் அந்த மெடிசனை எடுத்துக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு லேட்டாக கூட ப்ரெக்னென்சி வரும். அப்போ மாத்திரை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எங்களுக்கும் மாத்திரை எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது, இல்லை டியூப்பில் தரிச்சிருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். கருவளையும் தெரியுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாத்திரை எடுத்துக்கலாம். அதுவும் இயர்லியர் வீக்ஸ்னால் கம்ப்ளீட்டாக அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத்திரைகளில். அதே இன்னும் லேட்டர் வீக்ஸ்லனா ப்ளீடிங் அதிகமாகி பெயின் அதிகமாகி இன்கம்ப்ளீட் அபார்ஷன் சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் யூட்ரஸ்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப நம்ம இன்னொரு வாட்டி ப்ரொசீஜர் பண்ணி MMA பண்ணி நம்ம ஆஸ்பிரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ உங்களுக்கு எப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வருதோ நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க டாக்டர் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் இருந்தாலும் சில நேரங்களில் பீட்டா SCG பண்ண சொல்லுவாங்க, இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்டில் பேபி யூட்ரஸ்குள்ளார இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழித்து இன்னொரு 2 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் அப்பயும் ப்ளீடிங் ஆகலை அப்படின்னா இன்னொரு 24 ஹவர்ஸ் கழித்து இன்னொரு 2 டேப்லெட்டுமே கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற அட்வைஸ் படி நம்ம டேப்லெட்ஸை எடுக்கணும். ஃபஸ்ட்டு டேப்லெட்லேயே சில பேருக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகலாம், வெரி ரேர்லி ஸ்டார்ட் ஆகும். 2வது கொடுக்குற டேப்லெட்ஸ் தான் உங்களுக்கு ப்ளீடிங்கை கொடுக்கும். ஸோ 2வது டேப்லெட் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அடி வயிற்றில் வலி வரலாம், இல்லை ப்ளீடிங் ஆகலாம். நிறைய ப்ளீடிங் ஆகுது, ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ரொம்ப ப்ளீடிங் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிறவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்து நீங்கள் உங்களோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதும் நல்லது. அப்படி ப்ளீடிங் ஆகலை அப்படின்னா அவங்க திரும்பியும் 24 ஹவர்ஸ் கழித்து கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பவும் வைக்கலாம். அந்த மாத்திரையை வாய் வழியாகவும் முழுங்கிக்கலாம், இல்லை சப்லிங்குவல் சொல்லுவாங்க, நாக்கு கடியிலையும் வைக்கலாம், இல்லை வெஜினாவிலையும் வைக்கலாம். வெஜினாவில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் படுத்தே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சாதான் அந்த மருந்து உள்ளே அப்சார்ப் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அபார்ஷன் பண்ணலாம். பட் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடைச்சி அவங்க கொடுக்குற மெடிசனை மட்டும் கொடுங்க. ஓவர் த கவுண்டரில் ஃபார்மசியில் கிடைக்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. அது என்ன மெடிசன்னா அப்புறம் நமக்கு தெரியாததுனால அதோட காம்ப்ளிகேஷனை பற்றியும் நம்மளால் எதையுமே அசஸ் பண்ண முடியாது. இந்த மெத்தடில் எவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா up to 6 to 7 வீக்ஸ் வரைக்கும். அதாவது பேபி ஹார்ட் பீட் வர்றதுக்கு முன்னாடி பண்ணோம்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறமும் பேபி கொஞ்சம் பெருசாக இருந்து பண்ணனாக்க ப்ளீடிங்கும் பெயினும் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நார்மல் டெலிவரிக்காரங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். அதே ப்ரீவியஸ் LSES, ப்ரீவியஸ் 2 LSES அவங்களுக்குலாம் மவுத் ஓப்பன் ஆகாமல் சில நேரம் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 5 to 7 டேஸில் திரும்ப டாக்டர் போய் பார்க்கணும். பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அதில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா MMA மெத்தடில் நீங்கள் திரும்ப அந்த ப்ராடக்ட்ஸை ஆஸ்பிரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இல்லை இன்னும் வீக்ஸ் அதிகமாக இருக்குது, அப்படியும் எனக்கு மாத்திரை தான் வேணும் அப்படின்னா, அதாவது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற MMA மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணி காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சிம்பிளாக ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 7 to 8 வீக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக MMA மெத்தட், அதாவது மேனுவல் ஆஸ்பிரேஷன், மேனுவல் வேக்கம் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன சிரிஞ்சில் ஒரு கண்ட்ரோல்டு சக்ஷன் ப்ரெஷரில் அந்த ப்ராடக்டை எடுப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் ரொம்ப பயந்துக்கிறாங்க. இது ரொம்ப டே கேர் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டேப்லெட்ஸ் மாதிரி வைப்பாங்க, நாக்கு கடியில் இல்லை வெஜைனால வைப்பாங்க. கொஞ்சம் யூட்ரஸோட மவுத் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கேன் கைடடாவோ இல்லை ஸ்கேன் கைடட் இல்லாமையோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை யூட்ரஸ்குள்ளார இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸை ஆஸ்பிரேட் பண்ணி வெளியில் எடுப்பாங்க.
அது எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணியும் பார்ப்பாங்க. இல்லை ஒரு 5th டே இல்லை 7th டே வந்து திரும்ப ஒரு வாட்டி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணனா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்டிபயோட்டிக்கும் வலிக்கு மாத்திரையும் எடுத்துக்கணும். இப்பயே வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பயே வந்து பெயின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வலி இருந்தால் மட்டும் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 3 to 5 days டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறபடி எடுத்துக்கலாம். இந்த ப்ரொசீஜரை ஓபி ப்ரொசீஜராக பண்ணலாம் தான். பட் நிறைய பேர் இப்போ பெயின் டாலரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அண்டர் ஐவி செடேஷனும் பண்ணுவோம், ப்ளஸ் லோக்கல் பிளாக்கும் கொடுத்து பண்ணலாம். சம்டைம்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுமே பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவ்டு சென்டர்ஸில் தான் பண்ணணும். நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் அப்படிங்கிறதுனாலையும் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுனாலையும் போய் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவங்க சேஃபாக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள டாக்டர்ஸ் அப்போ தான் அதுக்குள்ள ட்ரைனிங்கோடு இருப்பாங்க. அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸும் அதுக்கான சேஃபான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸில் நீங்கள் போய் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க 5 days to 7 days வர சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க அப்போது தெரியும். ஸ்கேனில் சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கலாம். அதாவது நிறைய பேர் ஒன்று என்ன நீங்கள் ஏன் ஒழுங்காக பண்ணலை அந்த டைம்லேயே அப்படின்னு கேட்பாங்க. யூட்ரஸ் வந்து ஒரு பிளைண்டாக தான் நம்ம வந்து அதாவது கண்ணில் பார்த்து அந்த க்யூரேட் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒரு பிளைண்டாக ஒரு கேவிட்டிக்குள்ளார அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸோட பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் பிட்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ளீடிங் கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால அதை வந்து ரொம்ப நம்ம வந்து க்யூரேட் பண்ணாலும் அந்த டைமில் பண்ணும் பொழுது வந்து ப்ராப்ளம்லாம் வரும். அதனால வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது ப்ளீடிங்கோடு வந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இன்கேஸ் அது வரலை அப்படின்னா செகண்ட் சிட்டிங் நீங்கள் ஃபாலோ போகும்போது அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டா அது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா ஹாஸ்பிட்டல்லே அட்மிஷன் ஆகி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. காம்ப்ளிகேஷன்ஸும் டெத்தும் நிறைய ஆகுது அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் வந்து அண்டர் கைடன்ஸ்லேயே நீங்கள் வந்து மாத்திரை முழுங்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. உங்களோட உயிருக்கு சேஃப்டி என்ன அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்கிறத நாங்களும் டாக்டர்ஸும் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். இந்த MMA ப்ரொசீஜருங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் என்ன அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஈஸியாக கேரி அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.